யார் எத்தனாவது டைம்டா அப்படின்னா 5th டைம் அப்படின்னு சொல்லி கையை காட்டுறான். எத்தனை சண்டை இருந்தாலும் சாப்பிட்றதுனா அண்ணன் தம்பி ஒன்று கூடிடுவானுங்க. ஒரு படி இட்லி அரிசி எடுத்து 2-3 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டர்ல போட்டு அரைக்கிறப்பே கல்லுப்பையும் சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸா வரைஞ்சு வரப்ப நம்ம அதை வலிச்சு ஒரு இடத்துல வச்சுக்கலாம். அம்மா அதுக்குள்ள எள்ளெல்லாம் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லி புடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புடைச்சு மேல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அடியில் இருக்க கல்லெல்லாம் கீழே கொட்டிடுவாங்க. இது மாதிரி கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அதை நல்லா வடசட்டியில போட்டு பொரியிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். உடைக்க தெரியாம உடச்சி பாறங்கல்லாட்டு இருந்தது எல்லா வெள்ளமும் கரைஞ்சி வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாகு பதம் தேவையில்ல, கரைஞ்சி வந்தா மட்டும் போதும். தோசை மாவு பதத்துக்கு இருக்க மாவெல்லாம் இட்லி குண்டான்ல வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். சும்மா பளபளன்னு வெந்து வந்துட்டா இவளை சுட சுட எடுத்து சந்தவமனையில போட்டு நெரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேமராவை என் பையன் கையில கொடுத்தா அவன் எல்லா பக்கமும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறேங்கிற பேர்ல இப்படி எடுத்து வச்சிருக்கான். அந்த காலத்துல வாழை மட்டையில தான் நெரிச்சாங்கன்னு சொல்லி எங்க அம்மா வாழை மட்டையை வெட்டிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அடியில வச்சு நெரிச்சா நான் ஒரு பக்கம் பாக்குறேன், அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. என்னடா இது நமக்கு வந்தா சோதனை அப்படின்னு ஒரு வழியா நெரிச்சு முடிச்சாச்சுங்க. ஒரு பிளேட்ல சந்தவத்தை சுட சுட எடுத்து போட்டு அது மேல கொஞ்சம் எள்ளு பொடியும் போட்டு கொஞ்சம் பாக ஊத்தி ஆராதன்ட்ட கொடுத்தேன். 4th ரவுண்டு 5th ரவுண்டு தாண்டி போயிட்டு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் போட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.